இந்த வீடியோவில் இந்த அனிமேஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பார்ப்போம் எப்படி பண்ணுவோன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டிவ் டேக் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். 1 minute வெயிட் பண்ணுங்க. விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம டிவ் டேக்கு ஒன்று ஓப்பன் பண்ணுறோம், ஒரு எம்டி பாக்ஸ் மாதிரி அது. ஸோ கண்டிப்பாக டிவ் டேகுக்கு நமக்கு என்ன இருக்காது, ஹைட்டு வித்து அது எதுவுமே இருக்காது. ஸோ அதெல்லாம் நம்மளே தான் டிக்ளேர் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்டைலை நம்ம ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டைலில் வந்து நம்ம டிவ் அப்படிங்கிற பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஹைட்டு வந்து என்ன ஹைட்டு அப்படிங்கிறது நம்ம போட போகிறோம். ஸோ ஹைட் செலக்ட் பண்ணியாச்சு. இந்த ஹைட் வந்து நான் ஒரு 200 பிக்சல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி வித் அப்படிங்கிறது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வித்தும் நான் வந்து இது சேம் 200 பிக்சல் ஒரு ஸ்கொயராக வேணும். ஸோ அதுக்காக நான் 200 பிக்சலில் கொடுத்துட்டேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் நான் வந்து இப்போதைக்கு டார்க் க்ரீன் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக டெக்ஸ்ட் எழுதுவோம்ல. ஸோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம வெறும் கலர் அப்படிங்கிறது மட்டும் கொடுத்தா போதும். அந்த கலரில் ஒயிட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அந்த டெக்ஸ்ட் கலர் எனக்கு ஒயிட்டாக வேணும். ஸோ சின்ஸ் நம்ம இங்கே டெக்ஸ்ட் ஆட் பண்ணல, ஸோ மேலே டிவ் டேக்கில் நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து டிஸ்பிளேயை ஃப்ளெக்ஸாக வைக்க போகிறேன். அதே மாதிரி இந்த டிஸ்பிளேயை வந்து ஃப்ளெக்ஸாக வச்சுட்டு உள்ளே இருக்கிற கண்டென்ட்டையும் அண்ட் ஐட்டம்ஸையும் நான் சென்டரில் அலைன் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த அலைன் ஐட்டம்ஸும் அண்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டரில் நம்ம கொடுத்தாச்சு. ஃபைன். சரி, இப்போ நீங்கள் நீங்களாக பண்ணுறது தான் இது எல்லாமே. ஃபாண்ட் சைஸ் அண்ட் ஃபாண்ட் ஸ்டைல் அதெல்லாம் நீங்கள் ஃபாண்ட் ஃபேமிலி. எனக்கு வந்து கர்சிவ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் கர்சிவ் வந்து சூஸ் பண்ணியாச்சு. ஸோ தென் என்ன பண்ணோம், இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம பண்ணதை காப்பி பண்ணி நீங்கள் ப்ரௌசரில் வந்து பேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நான் காப்பி பண்ணதை நம்ம பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சாரி, இது வந்து நம்ம முன்னாடி போனது ரெஃப்ரெஷ் பண்ணல. திருப்பி உள்ளே போய் நம்ம சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா வந்துடும். ஓகே, ஸோ வந்துடுச்சு. இப்போ இது வந்து உங்களுக்கு சைடில் இருக்குது. இப்போ நான் முன்னாடி காமிச்சது சென்டரில் இருந்துச்சு இல்லையா, இது வந்து உங்களுக்கு சைடில் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி சென்டராக அலைன் பண்ணணுன்னா, இப்போ உள்ள வந்து பாருங்கள், இப்போது நான் இந்த பொசிஷன் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும், ஓகேவா, டிஃபால்ட்டாக. அதை நான் ரிலேட்டிவாக மாற்றுறேன். அப்படி இருந்தால் நம்ம எப்படி பொசிஷனாக மாற்றிக்க முடியும். இப்போ மார்ஜின் டாப்லேருந்து நான் ஒரு எவ்வளோ பிக்சல் கொடுக்கலாம், எவ்வளோ பிக்சல் கொடுத்துருக்கேன், ஒரு 350 பிக்சல். உங்களுக்கு தேவையான அளவு அது சென்ட்ரல் அலைன் ஆகிற வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மார்ஜின் டாப்பையும் மார்ஜின் லெஃப்ட்டையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மச் மோர் பெட்டர். இப்போ வந்திருக்கு, நடுவில் வந்திருக்கு. ஸோ ஈவன் மோர் நான் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ இதை சேவ் பண்ணி ரன் பண்ணேன்னா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. ஓகே, பெட்டர். ஸோ ஃபைன். ஸோ இப்போ வந்து இன்னி தான் நம்ம அனிமேஷனுக்குள்ளேயே போகிறோம். இது வரைக்கும் நம்ம பண்ணது அந்த பாக்ஸை க்ரியேட் பண்ணது மட்டும்தான். ஸோ இப்போ அனிமேஷனுக்குள்ளே போகிறதுக்கு என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு அனிமேஷன் டியூரேஷன் நமக்கு எவ்வளோ எடுக்கும்னு நம்ம அது பண்ணணும். நான் ஒரு 2 செகண்ட் மட்டும் போடுறேன். அதே மாதிரி என்ன மாதிரி அனிமேஷன் வேணும், எனக்கு வந்து அனிமேஷனோட நேம் அப்படின்னு போட்டு எனக்கு ஸ்பின் இருந்தால் போதும். ஸோ அனிமேஷன் நேம் போட்டு அந்த அனிமேஷன் நேம் ஸ்பின் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போயுமே அனிமேஷன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஒரு கீயை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன அனிமேஷன் நேம் சூஸ் பண்ணோம், ஸ்பின்னுங்கிற அனிமேஷன் நேம் சூஸ் பண்ணோம். ஸோ அதே தான் கீ ஃப்ரேம்ஸ்ன்னு போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் என்ன அனிமேஷன் நேம்ஸ் சூஸ் பண்ணிங்களோ அதே அனிமேஷன் நேமை பக்கத்தில் போடணும். ஓகே, ஸோ இப்போது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக உங்களுக்கு 0% எந்த சேஞ்சுமே இருக்காது. அனிமேஷன் ஸ்டாட்டிக்காக அப்படியே தான் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் டியூரேஷன் பொறுத்து மாறும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0% அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 50%. ஸோ 50%ல் நான் 50%ன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே நான் ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறேன்.
இந்த ஸ்கேலில் நான் 2 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ஸ்கேல் என்ன ரோல் ப்ளே பண்ணணும்னு உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன். இப்போ சொன்னால் கண்டிப்பாக புரியாது. ஸோ இப்போ 100% என்ன வேணும், 100%னா ஃபுல்லாக எனக்கு என்ன மாதிரி மாடிஃபை ஆகணும் அப்படின்னா இந்த இது எனக்கு அதோட ரேடியஸ் இப்போ ஃபர்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இங்கே என்ன ஆகுது, ரொட்டேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரொட்டேஷன் அண்ட் 360 டிகிரியில் இந்த ஒரு லோகோ தான் க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இது எனக்கு 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் அதை வச்சாச்சு. ஸோ உள்ள டிகிரிக்கு டிஇஜி நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். ஓகேவா? தென் ஸோ இப்போ பார்டரோட ரேடியஸ், இப்போ பார்டரோட ரேடியஸ் 50% கொடுத்துருக்கேன். அப்போ தான் இப்போ நம்ம முன்னாடி இனிஷியலாக நம்ம ஸ்கொயர் மாதிரி வச்சுருந்தோம். பார்டர் ரேடியஸ் 50%ன்னு வரும்போது உங்களுக்கு சர்க்கிளாக வந்துடும் உங்களுக்கு மாடிஃபிகேஷன் நடக்கும்போது. சரி, இப்போ இதெல்லாம் ஓகே. இப்போ இதை நான் சேவ் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதனால் சேவ் பண்ணிக்கலாம். ஃபைன், வாட் ஹேப்பன்ட், திருப்பி சேவ் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இங்கே என்ன பிரச்சனைனா ஸ்பின்ஸ், அது கொஞ்சம் தப்பாக ஆயிடுச்சு. ஸோ ஸ்பின் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ வரும் பாருங்கள், சேவ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஃபைன், ஓகே, டன் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ தான் நம்ம என்ன ரோல், இந்த ஸ்கேலோட ரோல் என்னென்னு நான் சொன்னேன்ல. ஸோ இந்த ஸ்கேலை இப்போ 2ன்னு போட்டுருந்தோம். இப்போ இதை 5ன்னு போட்டு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். பார்த்தீங்களா? இன்னி கொஞ்சம் ப்ரொஜெக்டாக ஜூமாக வந்துச்சு உங்களுக்கு, ரைட்? ஸோ இதுவே நம்ம இப்போ உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சு இல்லையா, நம்ம 2ன்னே வச்சுக்கலாம். திருப்பி அதே தான் வரும். ஸோ உங்களுக்கு அது ப்ரொஜெக்ட் ஆகிற அந்த ஜூம் சைஸ் உங்களுக்கு பெருசாக தெரியும். ஓகே, ஸோ 2ன்னு மாற்றியாச்சு. திருப்பி அதே மாதிரி வந்திருக்கு. இப்போது நம்ம 50%ன்னு கொடுத்தோம் இல்லையா, இந்த 50%ம் அங்கே ரோல் ப்ளே பண்ணிச்சு. இப்போ உங்களுக்கு காமிச்சேன், வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக 100%ன்னு எனக்கு அது போடும் போது ரவுண்டாகவே எனக்கு ரொட்டேட் ஆச்சு. பட் 50%ன்னு போடும் போது ஃபஸ்ட்டு ஸ்கொயராக இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்டாக எனக்கு ரொட்டேட் ஆச்சு. இது பாரு, 100% போடும்போது ஃபுல்லாக ரவுண்டாக ரொட்டேட் ஆகுது. இதுதான், இது கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் நீங்களே போடும் போது இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கோட் என்னன்னு புரியும். சொல்கிறத விட இந்த மாதிரி நீங்களே போட்டு பார்த்தா நல்லா புரியும். ஓகே, ஃபைன், இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அனிமேஷன் பண்ணது ஒரு 4 லைன் தான். ஓகேவா? ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு 4 லைன் தான் அனிமேஷன் பண்ணியிருப்போம். மற்ற எல்லாமே உங்களுக்கு டெக்ஸ்ட் தான். ஸோ இவ்வளோ நீட்டாக சூப்பராக நீங்கள் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வேறு ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணி வேறு மாதிரி அனிமேஷன்ஸ்லாம் பண்ணி எல்லாமே பண்ணலாம். ஓகே, ஃபைன், டன். ஸோ இதுதான் உங்களுக்கு அனிமேஷன் பார்த்தா உங்களுக்கு இவ்வளோ தான். இதுதான் அனிமேஷன். உங்களுக்கு மேலே ஃபுல்லாமே நம்ம பண்ணுறது தான். ஸோ அனிமேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். பை கைஸ்.